நீங்க சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த குட்டி குட்டி பசங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாஸ்டிக்கா ஆடி பார்த்துருப்பீங்க. இவங்களா யாருன்னு பார்த்தோம்னா மசாக்கா கிட்ஸ் ஆஃப்ரிக்கானா 3 வயசுல இருந்து 15 வயசுல இருக்கக்கூடிய குட்டி பசங்க தான் இவங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸை ஈஸியா அச்சு அசலா ஒரே மாதிரியான நேர்த்தியோட நாடி ஆல் ஓவர் த வேர்ல்டு வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பசங்களோட ரீல்ஸுக்கு பின்னாடி கதை இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தன்னார்வலர் சுனா ஹசன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையில இணைக்கிறது ராஜந்தா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் நடனம் அப்படின்ற வாழ்க்கையில இணைக்கிறது சுனா ஹசன் தான். உகாண்டாவை சேர்ந்த இவர் தான் இந்த குழுவை உருவாக்கி இருக்காரு. 11 சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புல தான் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய பல ஆர்வலர்கள் இந்த அமைப்போட இணைஞ்சிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இந்த அமைப்புக்காக உலகம் முழுவதும் இருக்காங்க. நிறைய வீடியோஸ்ல சில குழந்தைகள் மட்டுமே பிரதானமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் மசாக்கா கிட்ஸ் ஆஃப்ரிக்கானா நடன குழந்தைகளோட எண்ணிக்கை 100ஐயும் தாண்டி இருக்கு. இந்த அமைப்புல டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இலவசமா கல்வி மட்டுமே பயிலக்கூடிய சில மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் இருக்காங்க. இந்த அமைப்போட எண்ணிக்கை மாதம் மாதம் கூடிக்கொண்டே இருக்குமா. இந்த குட்டி பசங்க எல்லாருமே மிகவும் பின்தங்கிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க. மோஸ்ட்லி சிவில் வார் உட்பட வேரியஸ் ரீசன்ஸ்னால பேரண்ட்ஸ் இழந்தவங்க, வறுமை பிடியில் சிக்கி இருக்கிறவங்க, ஆதரவற்ற குழந்தைகள். இவங்களுக்காண்டி தன்னுடைய நண்பர்களுடன் 2013ஆம் ஆண்டு சேவை அமைப்பை உருவாக்கியவர் தான் சுனா ஹசன். முன்னாடி அந்த மையம் ரீஹபிலிட்டேஷன் சென்டரா தான் இருந்திருக்கு. அதாவது புனர்வாழ்வு மையமா தான் செயல்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைகளோட தனிப்பட்ட திறமையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நடனம், ஓவியம், இசை, தற்காப்பு கலை உள்ளிட்ட கலைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு 3 வயசுல இருந்தே முறையான டான்ஸ் கற்றுத்தரப்படுமாம். கிட்யா மூவேசைடான் அப்படின்றவர் தான் இவங்களோட டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. இப்போ மசாக்கா கிட்ஸ் ஆஃப்ரிக்கானா அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். முன்னாடி கிட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. மசாக்கா அப்படின்றது தெற்கு உகாண்டால இருக்கக்கூடிய கலாச்சாரம் மிகுந்த ஒரு முக்கிய நகரம். இந்த நகரம் தான் சுனா ஹசன் பிறந்து வளர்ந்த இடம். இயல்பாவே ஆப்பிரிக்கர்களோட ஜீன்ஸ்ல நடன கூறுகள் இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு கல்வியோட சேர்த்து நடனத்தையும் கத்து தராங்க. எதையும் இம்போஸ் பண்ணாம இயல்பாவே அந்த குழந்தைகள்லாம் லேர்ன் பண்றதுனாலதான் பார்க்குற நமக்கு அது அந்த வீடியோ அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி அது ரொம்ப வைரலும் ஆகுது. மசாக்கா கிட்ஸ் ஆஃப்ரிக்கானா அப்படின்ற இந்த அழகிய பெயரை வச்சதே நம்மள மாதிரி ஒரு பார்வையாளர் தானா இந்த பெயரையே அந்த தொண்டு நிறுவனத்துக்கும் மாத்தி வச்சிருக்காங்க. இந்த குட்டி பசங்க எல்லாமே ஃபுல் டைம் டான்சர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு. ஒரு குட்டி பையனுக்கு உகாண்டா நாட்டோட அதிபர் ஆகணும்னு ஆசை இருக்கா. இன்னும் சில பேருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், தடகள வீரர் ஆகணும், இசை கலைஞர் ஆகணும் அப்படின்ற ஆசை உள்ளவர்கள் தான் இந்த குட்டி பசங்க. இவங்க எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியாகவும் பல்வேறு சூழ்நிலைகள்ல இருந்து அவங்கள கொண்டு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு கருவியாகவும் நடனம் பார்க்கப்படுகிறது. ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ், யூரோப் டு த US வர உலகம் முழுவதும் இந்த குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள் செய்யறாங்க. மம்மி டீனான்ற இன்டர்நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க கூட இருக்காங்க. உலகம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தும் ஏற்பாடுகளை ஓஸ்மன் முசாஃபர் அப்படின்றவர் கவனிச்சுக்கிறாரு. இந்த குழந்தைகளோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டியும் உகாண்டாவை ரீபில்ட் பண்றதுக்காண்டியும் உலகின் பல மூலைகள்ல இருந்து நிறைய பேர் உதவிட்டு இருக்காங்க. நடன வீடியோக்கள் அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் மூலமா இவங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்தும் அவங்களுக்கு காசு கிடைக்குது. வி ஆர் த ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு மியூசிக் ஆல்பம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது யூனிவர்சலி பாப்புலரும் கூட. ஆப்பிரிக்கா நாடுகள் முழுவதும் டிவி விளம்பர வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு வருதாம். மொத்தமாக சொல்லணும்னா இவங்க செலிபிரிட்டிஸ் ஆஃப் த என்டையர் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டாக மாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.